மூத்த தலைவர் என்னதான் சொன்னாலும் உங்க தாத்தா அவள் தானே. உங்க தாத்தாக்கு பப்ளிக் பிளேஸ்ல பர்மிஷன் நம்ம சாலை தரப்பியா நீ? உங்க வீட்டுல தர, புரிஞ்சது கடை தரக்கூடாது. சித்தரஞ்சன் சாலையில தர, மேல ஒரு 2வது மாடியில் ஸ்விமிங் பூல் கட்டுறீங்க, அதுக்கு நடுவில் அந்த சிலையை பொது இடத்துல அமைக்கிற. இந்த லட்சணத்தில் இருக்கிறவங்க தான் நாட்டை ஆள்றதுக்கு துடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் என்ன நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. கட்சிக்காரன் கூப்பிடுறான், குறைஞ்சது அது கேட்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஆளை ஏமாற்றுவது எவ்வளவு எளிது இந்த அதிகாரிகளுக்கு. என்ன எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டேன் சார், அவ்வளவுதானே. சாயங்காலம் தானே வர போறாரு சிஎம், ஈவினிங் தான் வருவாரு. நம்ம காலையில் ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படிதான் இருப்பாங்க ஆஃபீஸருங்க. இங்க சொன்னீங்கல்ல, வழக்கமா எதுவுமே தோணாம ஃபீடிங் சார்ஜ்னு வைக்கிறாங்க. மேடம் ஃபீடிங் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும், இதான் கோரிக்கையே. மேடம் ஃபீடிங் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும். யார் வாட் இஸ் ஃபீடிங் சார்ஜ்? அந்த உண்மையிலே என்ன நினைச்சுக்குது, ஏதோ நாய்க்கு தீவன மேட்டர் போல இருக்குதுன்னு நினைச்சுக்குது. அவங்க கேட்கறாங்களாம், அதுல டாக் ஸ்குவாட் இருக்கும்ல, டாக் ஸ்குவாடுக்கான்னு கேட்டிருக்காங்க. டாக் ஸ்குவாட் இல்ல மேடம், இது மென்னுக்கு பர்சனலுக்கு. வாட் இஸ் ஃபீடிங்? ஃபீட் இஸ் ஃபார் அனிமல்ஸ். அதனால தான் உங்க லீடரு, புரியுதா? கேட்டாங்களே போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்துருக்குது. இன்னொன்று நீ இது போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல தூக்கி போடுங்க மாலதி. முதல் நாள் படிக்கிறீங்க, உணவு கொடுத்தோம், வாந்தி எடுத்தார், செத்து விட்டார், காவலர்களை கத்தியில் குத்த வந்தார், படிக்கிறீங்க. மறுநாள் நீங்களே படிக்கிறீங்க, உடம்பில் 24 காயங்கள் இருந்தது போஸ்ட்மார்ட்டத்தில். மற்றதெல்லாம் கூட சரி, இது ஒரு நிர்வாக விஷயம்ட்டு விட்டுட்டு போகலாம். நீங்கள் முதலமைச்சர் டிராஃபிக்கில் குளறுபடி பண்ணி உங்கள் கான்வாயை ரோட்டில் நிற்க வச்சுட்டு இருக்காங்களே 22 நிமிஷம். ஒரு சிஎம் கான்வாய் நிற்கலாமா ஒரு நிமிஷம் ரோட்டில்? கோவம் வந்துருக்கணுமா வேணாம்? முதல்வர் பாதுகாப்புக்கே இந்த மாதிரியான ஒரு அலட்சியம் இருந்தா, ஸோ கடைசி பாமரர்கள் சாமானியர்களுக்கு அந்த போக்குவரத்து குளறுபடிக்கு காரணமான மூர்த்தி தான் இன்று சிவகங்கைக்கு டிஐஜி.